ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்தாம் स्तनभरणमिताङ्गे सान्द्रवात्सल्य सिन्धुको अलकविनिकिताभिश्रग्भिराकृष्टनाथाम् विलसतु कृतिकोताम् விஷ்ணு சித்தாத்மஜானகாம். நாராயணியத்தினுடைய 27வது தசகத்துல 9வது ஸ்லோகத்துல பட்டத்ரி மந்திரமலை வாசுகி எல்லாத்தையும் தான் அடக்கி 1000 திருக்கைகளோட பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து பகவான் தான் ஒருவரே மந்திரமலைய கடைய இந்த ஆச்சரியத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் முதலியவர்கள் எல்லாம் பூமாரி பொழிய அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பார்க்கடலே ஒரு பூக்கடலா மாறிடுத்துன்னு நாராயண பட்டத்ரி குதூகலத்தோட குருவாயூர்ல வர்ணிச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் திருமால் பாடி, திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி வட்டம். வந்தவாசியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் தேசூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் சிறிய குன்றின் மேல் அமைந்திருக்கக்கூடிய ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமான் திருக்கோயிலில் ஒவ்வொரு சன்னதியாக தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இப்போது கோதை நாச்சியாரான ஆண்டாள் சன்னதியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைய இருக்கின்றோம். ஆண்டாள் நாச்சியார் சிறிய விமானம் இங்கே தரிசனத்தை அளிக்கின்றது. அனைத்து புறத்திலேயும் விமானத்திலே ஆண்டாள் நமக்கு காட்சியளிக்க இதோ சன்னதிக்குள்ளே நுழைந்து விட்டோம். அழகாக மூலவர் நின்ற திருக்கோலத்திலே பச்சை வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு கம்பீரமாக கோதை பிராட்டி இங்கு காட்சியை அளிக்கின்றாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனுடைய அடியை பாடுவோம் என்று சமுத்திர மதனம் எம்பெருமானுடைய சயன கோலம் இரண்டையும் இணைத்து பாடிய ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுடைய திவ்ய சேவையோடு உயர்ந்த திருமுகத்தோடு நமக்கும் சேவையை அளிக்கின்றார். ஆண்டாள் நாச்சியார் இவள் என அடையாளம் காட்டக்கூடிய திலகம், திறந்த கண்கள், சாந்தமான ஒரு திருமுகம், கையிலே பங்கைய கண்ணன் நினைவாக தாமரை பூவைத்தான் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலம், உயர்ந்த எம்பெருமான் பொற்றாமரை அடியை பற்றுங்கள் என்று உபதேசித்தவள் ஆண்டாள். அவளுடைய திவ்ய திருவடி சேவையையும் நாம் அடையக்கூடிய மூலமூர்த்தியான ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் மூலவரின் உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். இதோ மூலமூர்த்தியின் சன்னதியிலேயே உற்சவமூர்த்தி நமக்கு தரிசனத்தை அளிக்கவும் துவங்கிவிட்டார். அழகான தாமரை பீடம், அதிலே சிறிய உருவத்துடன் நின்ற திருக்கோலத்திலே கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய ரங்கநாதன் உற்சவமூர்த்தியாக அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு சதுர்புஜங்கள், 2 திருக்கரங்களிலும் சங்கு சக்கரமானது பரிமளிக்க, ஒரு கையானது அபயத்தை நமக்கு அளிக்கக்கூடிய அபய கஸ்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே அவனுடைய வக்ஷஸ்தலத்திலே யஜ்ஞோபவீதமானது அழகாக சார்த்தப்பட்டிருக்க, கருணையாக மகாலட்சுமி போன்ற ஒரு திருமுகத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ரங்கநாதனுடைய திருவடி சேவையையும் நாம் இங்கே அடைகின்றோம். இத்திருவடியிலிருந்து திருமுடி வரை நமக்கு தரிசனத்தை அளிக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே கருணை கூர்ந்த முகத்துடன் கையிலே தாமரை பூவுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே தாமரை பூவைத்தான் கையிலே தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவ மூர்த்தியினுடைய உயர்ந்த மாலையை சார்த்திக் கொண்டும் கலைந்தும் நமக்கு அலங்காரத்தை அளிக்கக்கூடிய எம்பெருமானை பக்தர்களோடு சேர்ந்து நாமும் திவ்ய ஹாரத்தியோடு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கக்கூடிய இரு விஸ்வக்சேனருடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். ஒருவர் பெரியவராகவும் மற்றொருவர் சிறிய மூர்த்தியாகவும் நமக்கு காட்சியை அளிக்க, அருகிலே பாஷ்யக்காரரான ராமானுஜர் அமர்ந்த திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு உயர்ந்த திருமண் காப்புடன் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, அவருக்கு அருகிலே
இத்தனை ஆழ்வார்கள் எழுந்தருளி இருந்தாலும் இந்த திருக்கோயிலிலே திருப்பானாழ்வார் மட்டும் கையை கூப்பிக் கொண்டு இங்கு சேவையை அளிக்கின்றார். ஏனென்றால் அந்த ஆழ்வார் அன்றோ அரங்கனிடத்திலே தான் ஆழங்கால் பட்டவர். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று எம்பெருமானிடத்திலே திருவரங்கத்திலே ஆழங்கால் பட்டதால் திருமால் பாடியிலும் ஒரே ஆழ்வாராக இங்கு காட்சியளிக்கக்கூடிய ஆழ்வார் விஸ்வக்சேனர், ராமானுஜர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாதன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ 27வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை சிரவணம் செய்ய குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, தாங்களே பலவிதமான ரூபங்களோடும் ஆயிரக்கணக்கான திருக்கரங்களோடும் வாசுகின்ற பாம்பை பிடிச்சு மந்திரமலைய மத்தாக வச்சுண்டு கடைய ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் பரம சந்தோஷமானது ஏற்பட்டுதான். இனிமே கவலையே இல்லை, மலையும் கீழே அமுங்காது, யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை, பகவான் இனிமே பார்த்துப்பார்னு ஒரு தைரியம் வந்தது. அப்ப அந்த அவருடைய ரூபத்தையும் அந்த ஒரு கடாட்சத்தையும் அவர் ஆவிர்வவிச்சிருக்கக்கூடிய சக்தியும் பார்க்கணுமே. செவ்வைச்சூடுவார் தமிழ் பாகவதத்தில் சொன்னார், தாங்கும் வரை பொற்குடுமிசை தடக்கை அமைத்து நிலை நிறுவ தேங்கொள் கமல மலர்க்கை சில தீவாய் அறவம் பணி கொள்ள ஓங்கு சுடற்புல் தொடியுடுத்த 1000 தோள் உடைய பிரான் 1000 தோள் உடைய பிரான் எங்கும் பறவை கடல் கடைந்த இரும்போது என்னென்று புதுமால் பட்டத்ரி மாறியே செவ்வை சூடுவாரும் ஆச்சரியப்படுறார். ஆகா, எப்படிப்பட்ட ஒரு உருவம்! பல ரூபத்தை எடுத்துண்டு ஜலத்துக்கு கீழே குருவாயூரப்பா நீ கூர்மமாக இருக்க, அதே சமயத்துல மலைக்குள்ள போய் ஆதார சக்தியான பகவானாக உள்ள நுழைஞ்சுட்ட, மேல உத்தமமான 1000 தோள்களோட மகாவிஷ்ணு, பாம்புக்குள்ள நீ பிராண சக்தியா போய் உள்ள நுழைஞ்சுட்ட, ஒவ்வொரு அசுரனுக்குள்ளும் ஒவ்வொரு தேவதைகளுக்குள்ளும் ஜீவ சக்தியாக நீ நுழைஞ்சுட்ட. ஆக ஆதார சக்தியாகவும் பிராண சக்தியாகவும் ஜீவ சக்தியாகவும் வாசுகிக்குள்ளும் மந்திரமலைக்குள்ளும் நீ பிடிச்சிண்டு அதை கடையக்கூடிய அழகு இருக்க. ஆழ்வார் வர்ணிச்சார், மலை ஆமை மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலை ஆமைதான் ஒரு கை பற்றி அலையாமல் பீர கடைந்த பெருமாள் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று. திருமழிசை பிரான் சொன்னார், யார் மனசுல நினைக்கிறாளோ இந்த காட்சியை பார்க்கிறாளோ, பகவான் கடைஞ்சத காதுல கேட்கிறாளோ, அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய சரித்திரம் அவனே பல ரூபத்துல இருந்து இந்த பலவிதமான சக்திகளோட கடலை கடைஞ்சான் அப்படின்ற அவனுடைய திருநாமம் இருக்க, அது நம்ம காதுல விழுந்தாலே, இந்த ஒரு சூழ்நிலையை மனசுல நினைச்சிருந்தாலே வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் நம்ம பண்ண பாபங்கள் எல்லாம் விலகும்னு மகான்கள் சொல்றாளாம். பட்டத்ரியோட பரிணாமம் இருக்கே, அமிர்தபதனம்ன்றது சின்ன சரித்திரம், ஆனா பார்க்கடல பகவான் கடைஞ்ச போது எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு பாகவதம் சொல்றதும், பாகவத மூலத்திலேந்து விடாம பட்டத்ரி வர்ணிக்கிறதும், பட்டத்ரிக்கு ஏத்த மாதிரி சுவாமி தேசிகன், ஆழ்வார்கள், செவ்வை சூடுவார் எல்லாரும் போட்டி போட்டுண்டு அவர்களுக்கு உண்டான ஒரு பரிணாமத்தோட அனுபவிக்கிறதுனால தான் அமிர்த மதனம்னு பார்க்கடலை கடையக்கூடிய அரங்கனுடைய இந்த ஒரு சரித்திரத்துக்கே ஒரு பெருமை சேர்றதுன்னு நாராயண பட்டத்ரி 27வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். சுவாமியும் கடைஞ்சிருக்காருன்னு அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, கண்ணா வேகமாய் சுழன்று எழும்பிய மலையை நீயும் வாக்குறு கையினாலே அழுத்திய வளமை கண்டுக்கு சோகமில் ஈசனோடு பிரம்மனோ மகிழ்ச்சி எய்தி வாகுரு மலர்கள் தூவி வாழ்த்துகள் பலவும் சொற்றார். பிரம்மா சிவன் எல்லாருமா சேர்ந்து உன்னிடத்துல பலவிதமான அந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவது போல அந்த பூக்களை எல்லாம் பூமாரி பொழிந்தார்களாமேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்சவர் 27வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, தைத்யோகே புஜக முகானிலேன தப்தேகே தேனைவ த்ரிதச குலோபி கிஞ்சிதார்த்தேகே காருண்யாத் தவ கில தேவ
வாரிவாக பிராவர்ஷல் அமரகணல் தைத்திய சங்கான. குருவாயூரப்பா, மிக்க பலத்தோட தேவர்கள் அசுரர்கள்லாம் கடைய ஆரம்பிக்கும் போது தலப்பக்கம் போட்டி போட்டு கடைய ஆரம்பிச்ச அசுரர்களுக்கு தாங்க முடியாத ஒரு விஷத்தை கக்கித்து வாசுகியானது. ஏன்னா அது கடையிற போது பகவானே கூட இருந்தா கூட தாங்க முடியல, விஷத்தை கக்கினார். அப்ப வால் பக்கம் இருந்த தேவதைகளும் கொஞ்சம் சிரமப்பட்டாலாமே. தேவால் சத்தஸ்வாச சுகாகத பிரபல் தும்ரம் பரஸ்ரக் வரகஞ்சுகானன. பாகவதம் சொல்லித்து அவ கடையச்சே பௌலோமன், காலேஜன், பலி இப்படிப்பட்ட அசுரர்கள்லாம் பராக்கிரமசாலிகள். அவ கூட அந்த விஷஜ்வால தாங்காம தடுமாறினா. தேவதைகளுக்கும் வால் பக்கம் என்னாச்சு குருவாயூரப்பா? அவளுக்கு முகத்துல எந்த விதமான கவலையும் இல்ல, வாட்டம் இல்ல. ஆனா அவர்கள் அணிந்து கொண்டிருந்த வஸ்திரம், வேஷ்டி, உத்திரியம், அவர்களுடைய ஆபரணம் இதெல்லாம் கூட மங்கி போய் வாட ஆரம்பிச்சது. ஏன்னா தலப்பக்கம் வாசுகி கக்கக்கூடிய விஷத்தினுடைய ஒரு ஜுவாலைன்றது வால் பக்கம் வரைக்கும் வந்து தேவதைகளை தாக்கலைன்னா கூட அவர்களுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாட்டமுறை பண்ணிடுத்தான். தேவதைகள் கொஞ்சம் சோர்வு அடைய ஆரம்பிச்சா. அப்ப மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சார். பலவிதமான உதவிகள் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு தேவையில்லை. பட்டத்திரி கேட்கிறார், குருவாயூரப்பா நீ ஏண்டா இப்படி கஷ்டப்படணும்? அவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டா என்ன? கடைய சொல்லி நீயே உத்தரவு போட்டு அசுரர்களை ஐஸ்வர சொல்லி வாசுகியை கடைஞ்சு கூர்ம அவதாரை எடுத்து 1000 கையை எடுத்துண்டு அப்படியாவது நான் பாத்துக்கிறேன், நீங்க கடைய வேண்டாம், அமிர்தத்தை எடுத்து கொடுத்துடுறேன்னு சொல்லாம என்னோட சேர்ந்து கடையுங்கோ கடையுங்கோன்னு நீ உத்தரவு போட்டு உன்னுடைய கபட்ட நாடகம் இருக்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உன்னுடைய உதவி இல்லாம அவர்களுக்கு முடியாதுன்னு நீ புரிய வச்சுட்டே நீ உன்னுடைய உதவியை பண்ணிட்டு இருக்க. அப்ப தேவதைகள் சோர்வடைஞ்ச உடனே காருண்யா தவகில தேவவாரி வாகாக பிராவர்ஷ அமரகணானே நதைத்ய சங்கானே. அந்த கருணை கூர்ந்த மேகங்களை எல்லாம் வரவழைச்சு மழை பெய்யும்படியாக பண்ணையாமேன்னு இந்த 27வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருமால் பாடியிலே அழகிய குன்றின் மேல் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யமான ஸ்ரீ ரங்கநாத சுவாமியின் ஆச்சரியமான மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா.